வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். சுட சுட பருப்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி நல்ல காரசாரமான நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் மசாலா தாங்க பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சிக்கன் மசாலா செஞ்சு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டையை நல்லா பொடியாக நொறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் பொறுமையாக நல்லா வறுத்துக்கங்க. இந்தளவுக்கு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அதே மண் சட்டிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்தளவுக்கு குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை 1 மணி நேரம் மோரில் நல்லா ஊற வச்சுட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். மோரில் ஊற வச்சு சிக்கன் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா கலந்து வர மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து கலந்து விடும்போது அடுப்பை சிம்மிலே வச்சு கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா தயிர் திரஞ்சு போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், பெரிய டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இந்த அளவுக்கு வந்திருக்கு. தயிர் சேர்த்துருக்கோம், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறதுனால தண்ணி சேர்க்கலை. இப்போ மூடி போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிக்கன் சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனுமே ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. அடுத்து அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு பற்கள் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துருங்க. இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் 3 வரமிளகாயை விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கங்க. வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சிக்கன் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.